அமுதமாக பொழியுது குமுதமே, அமுதமாக பொழியுது குமுதமே, தமிழ் தமிழ் அமுதமாக பொழியுது குமுதமே, கண்டென்ட்டாக பொழியுது ஹவுஸிலே, பிக் பாஸ் ஹவுஸிலே, கலர் கலரா பொழியுது ஹவுஸிலே, பிக் பாஸ் ஹவுஸிலே அப்படின்ட்டு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நீங்க எங்க சோசியல் மீடியா போனாலும் அந்த கண்டென்ட்டை பத்தி நல்லதும் கெட்டதுமான ஒரு பட்டிமன்றம் தான் போயிட்டு இருக்கு. பட்டி பார்க்குற லெவலுக்கு பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு. என்னென்ன சார், நம்மளை அமிச்சதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை சார். ஏன்னா நானே நிறைய முறை வாழ்க்கையில் சும்மா என் தோல்ல தோல்வியை உட்கார வச்சுட்டு சுற்றினோம் நான். ஓகே, அது எனக்கு அது சாதாரண விஷயம். ஏன்னா நியாயமாக நான் யாரெல்லாம் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கணும்னா ரஜினி சாரை வச்சு பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் ரட்சகன் ஜோடி. ஏன்னா ரஜினி சாரு நம்மக்கிட்ட ஜோடி படம் மேடம் லதா மேடம் பார்த்துட்டு என்னை வாழ்த்து சொல்கிறார் அதில் இருக்கிற ஒரு சீனுக்காக. அடுத்த முதல்வர் இவர் தான் அப்படின்னு அப்போ சொன்னேன் 99. அதை லதா மேடம் பார்த்துட்டு என்னை ரஜினி சார்கிட்ட சொல்லி ரஜினி சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ நான் ரஜினி சாருக்கு கதை வச்சுருக்கேன். இது இல்லாமல் ரட்சகன் படம் பார்த்துட்டு அவர் வந்து நான் பண்ண வேண்டிய படம்னாரு ரஜினி சார். படம் பார்த்துட்டு ரட்சகன் படம் பார்த்துட்டு. ஸோ ரஜினி சாரே ஃபோனில் கூப்பிடும்போது கதையும் வச்சுக்கிட்டு நான் வந்து ரஜினி சாரை மிஸ் பண்ணுவேன். விஜய் சாருக்கு 2 கதை சொல்லி அதை மிஸ் பண்ணுவேன். அஜித் சாரை வச்சு ஷூட்டிங் போக வேண்டியது. பிக் பாஸ்ல இருந்து நான் வெளியே வந்தது வருத்தமாகவா இருக்கும், வலியாவா இருக்கும்.